உஸ்மான் மற்ற சஹாபிகள் எல்லாம் ஹசரத் அலி அவர்கள் ஒரு நிக்காக ஆகவில்லை. அப்போது அவர்கள் அலியை பார்த்து சொன்னார்கள், நீ போய் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பெண் கேளு, அநேகமாக உனக்கு பெண் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தன் மகளை உங்களுக்கு நிக்கா செய்து தருவார்கள், நாங்கள் கரையில் நீங்களும் பெண் கேளுகிறார். அலி ரலியல்லாஹு உள்ள ஒரு தயக்கம், நாம் போய் இப்படி டைரக்டாக அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் உங்கள் மகளை நிக்கா செய்து கொடுங்க எப்படி நான் கேட்பேன் அப்படின்னு தயங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களெல்லாம் கேட்டு கேட்டு யாருக்கும் அனுமதி இல்லைங்கிற தகவலை அலி ரலியல்லாஹு அறிந்து கொண்டாங்க. கடைசி ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு இன்னைக்கு மனசு என்ன நடந்தாலும் சரி, நம்ம போய் ரசூல் அப்படிக்கு அனுமதி கேட்டுடலாம், உண்டா இல்லையா அதனால வந்து தப்பு இல்லையே நீ கேட்டு விடலாம்னு சொல்லி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இல்லத்தை தேடி போனார்கள். கதவு காலிட்டு சாத்திகள் சாரம் சொல்லி கதவை திறக்கப்பட்டவுடன் கைக்கு போறாங்க. போய் உடனே வார்த்தை சொல்லுமா இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூல் முகத்தை பார்த்ததும் அவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே முகமெல்லாம் வேர்த்து போய் ஒரு விதமான ஒரு கூச்ச சுபாவம், தயக்கம், அப்படியே தயக்கி உட்கார்றாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அல்லாஹ் அவருக்கு வஹி மூலமாக இல்ஹாம் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தகவலை எல்லாம் தந்து விட்டார். ரசூலா கேட்டாங்க, என்ன அடியே ரொம்ப பூஜ்யமா ஏதோ ஒரு தயக்கத்தோடு வந்த மாதிரி இருக்குது, எதோ விஷயமா வந்து இருக்கிறீங்க, முகம் பார்த்தா ஒரு பரபரப்போ ஒரு எதிர்பார்ப்புடைய வந்திருக்கிறதா நான் அறிகிறேன் என்றார். அறிவியல் அவங்க ரொம்ப தயக்கப்பட்டு சொன்னாங்க, இன்னும் யாரை சொல்லலாம், பெருந்தரும் சஹாபிகள்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க, உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் ஃபாத்திமாவுக்கு பொண்ணு கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக வேண்டி நான் உங்களுடைய மகளை நிக்கா செய்ய ஆர்வப்பட்டு நான் அனுமதி கேட்க வந்தேன் என்று தயக்கத்தோடு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பொன்சிரிப்போடு சிரித்து விட்டு சொன்னார்கள், நீ வருவதற்கு சற்று முன்பதாகத்தான் ஹஸரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் வந்து வருகிறது, அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி தந்துவிட்டால் உங்கள் மகளை அடியை கட்டிக் கொடுங்கள், அலி ரலியல்லாஹு உங்கள் மகளை நிக்கா செய்து கொடுங்கள் என்று சற்று முன்புதான் ஹஸரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அனுமதி தந்தார்கள். அவர்கள் அனுமதி கொடுத்து வந்து கேட்டது சரியாக தான் இருக்கிறது, திருமணத்திற்கு தயாராகி கொள்ளலாம் சம்மதம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து கேட்டாங்க, ஆமாம் நிக்காக சும்மா நிக்கா போட செய்ய முடியாதுப்பா, மகளுக்கு என்ன வச்சிருக்கிறார், மகள் கொடுத்தெல்லாம் நிக்கா செய்ய வேண்டும், மகளுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று கேட்டார். அலி ரலியல்லாஹு ஒன்றும் பெருசாக அவருக்கு ஒன்றும் இல்லை, அவருடைய சொத்துக்களை கணக்கு போட்டு கட்டுறாரு. யாரும் சொன்னாங்க பெரிய சொத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஒட்டகம் ஒன்று வச்சிருக்கிறேன், ஒரு வாள் ஒன்று வச்சிருக்கிறேன்,